ஆமென் ஆமென் ஆமென். பேசுவோம். பரிசுத்தாவியை குறித்த அறிமுகத்தை நாங்கள் பார்த்து வருகிறோம். உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை கடந்த 2 வாரங்களாக அவர் பரிசுத்தாவினர் எப்படிப்பட்டவர், அவர் நம் வாழ்க்கையில் எப்படி காரியங்களை நடப்பிக்கிறார், அவர் நமக்கு எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆழமான இன்ட்ரடக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துட்டு வருகிறோம். இன்னும் மெயினான ஒரு போகிறோம். அது ஒரு தொடர் போதனையாக இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களில் நம்ம அதிகமாக நம்ம அவரை குறித்து அறியும். ஒரு காரியத்தை குறித்து அறிந்தாலும் சரி, ஒரு நபரை குறித்து அறிந்தாலும் சரி, முழுமையாக அறியாமல் நம்மளுடைய புதிய முடியாதவரை பற்றி. அதே போல் தான் பரிசுத்தாவியானவர் அவர் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார், அவரை குறித்து முழுமையாக நம்ம அறியாமல் அவரை நம்ம வாழ்க்கை அவரோட காரியங்களை நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. பரிசுத்தாவியானவரை குறித்து அறியாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண செய்ய முடியாது. எந்த காரியமும் நம்ம நடத்திக்கவும் முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்கிறார் என்பதை பார்த்தோம். எதுக்காக? புத்திரராகும்படியாக அவர் எல்லா இடத்திலும் அன்பை என்ன பண்றாரு, சிதற விடுகிறார் என்பதை பார்த்தோம். அதுக்காக நம்முடைய அனுபவத்துக்காக நம்மை பலப்படுத்துகிறார் என்பது எதுக்காக? அவருடைய பணியை செய்யும்படியாக, அந்த பணிக்காக அறிந்து பேசுகிறார் என்று சொல்லும்போது அவர் எதுக்காக? நம்முடைய ஜெபத்துக்குள் அவர் என்ன பண்ண பரிந்து பேசுகிறார், வழி நடத்துகிறார் நம்ம பார்த்தோம். கீழ்ப்படிதலுக்காக எதுக்காக? கீழ்ப்படிஞ்சு எல்லா காரியமும் செய்யும்படியாக அவர் கனி கொடுக்க வேண்டும் நான் சொல்லப்படுது. நம்ம அவர் கனி கொடுப்பதற்கு எல்லா காரியமும் செய்யணும். அந்த கனியை எப்படி இது பண்ணணும்னா நம்மளோட வாழ்க்கைக்காக என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அட்டரன்ஸ், அது பேசுகிற செயல், நம்ம சொல் வாயில வர வார்த்தைகள், அது என்ன சாட்சிக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய தினத்தில் அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு பிள்ளையாக, அவருடைய பிள்ளையாக, பரிசுத்த பிள்ளையாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறார். அவரு அந்த ஏன்னா அவர் பரிசுத்த ஒரு நபராக இருக்கிறார். முதல்ல அவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது அவர் தனி ஒரு பர்சன், இஸ் a person. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் ஆவியாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் ஒரு நபராகவும் இருக்கிறார். அவர் கிரியையும் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மோடு இடைப்பட முடியும். அல்லேலூயா. பிள்ளையா இருக்கிறதுக்காக அவருடைய இருதயத்துக்குள்ளால ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளையா அவருடைய இருதயத்துல இருக்கணும். அதுக்காக என்ன காரியம் செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:6 4ஆம் அதிகாரம். நீங்கள் புத்திரராய் இருக்கும்படியால் கூப்பிடத்தக்கதாக அல்லேலூயா அல்லேலூயா. தேவ ஆவியானவர் எதுக்காக அனுப்பினாரு? பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக அனுப்பினாருமா? புத்திரராகும்படியாக அது சாட்சி கொடுக்கிறேன்றாரு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க புத்திரர் என்று என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறார். ரைட்டா? பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார், புத்திரர் என்று சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நான் பார்த்துருக்கிறோம். அது அடிக்கடி நான் உங்களுக்கு இதில் பேசியிருக்கிற காரணம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அதிகாரமா இருக்கிறது. ஏன்னா எனக்கு ஆண்டவருக்கு நான் தனிமையில் இருக்கும்போது எனக்கு ஒரு என்னை தேற்றும்படியாக நான் ஒரு ஸ்பெஷலாக நான் பார்த்து கொள்ளும்படியாக. ஏன்னா மனுஷன் நம்ம என்ன கீழே தள்ளிக்கிட்டே இருப்பான். இல்லையா? மனுஷன் சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம கீழே தள்ளலாம். ஆனால் ஆவியானவர்
நம்ம என்ன பண்ண கீழே தள்ளுறவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ண முயற்சி வைத்திருக்கிறார். நமக்காக எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம் இருதயத்தை அறிந்திருக்கிறார். நம் விண்ணப்பத்தை அறிந்திருக்கிறார். அதன்படி காரியங்களை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. நம்ம விண்ணப்பம் என்னன்னா அவருக்கு நல்லா தெரியும். இருதயத்தின் வேண்டுதலை அறிந்ததுனால நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு முன்பாகவே நம்ம வாக்கு கடனான பெருமூச்சங்களோடு நம்ம என்ன பண்ணார் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. எல்லாம் நம்ம மனசுல தான் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம், பாக்கியசாலிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அல்லேலூயா. உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். யாரோட? குமாரனின் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவர் யார் மூலமாய் வந்தார்? இயேசு கிறிஸ்து மூலமாய். குமாரன் என்று யார் சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? அனுப்பி இருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, வெறும் ஒருத்தரை மாத்திரம் இல்லை, இங்க திரியேக தேவனையும் என்ன பண்றாங்க? இருக்கிறார். திரியேக தேவனையும் என்ன பண்றாங்க? இருக்கிறாரு. ஏன்னா அவர் மூன்று பிதாவாகிய தேவன் குமாரனையும் இங்க இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நீங்க சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி எப்படி கிரியை செய்கிறார்? இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றாரு? கிரியை செய்கிறார். நம்ம இதயத்துக்குள்ளாலே கிரியை செய்கிறது இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல கிரியை செய்கிறார். புத்திரர் என்று சொல்லத்தக்கதாக. அல்லேலூயா. நாம யாரு? தேவனுடைய புத்திரர் என்று சொல்லத்தக்கதாக தேவன் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரை தம்முடைய குமாரன் மூலமாக என்ன பண்ணாரு? அனுப்பி இருக்கிறார். யாருக்கு? நம்ம உள்ளத்துல, நம்முடைய இருதயத்துல என்ன பண்ணாரு? அனுப்பி இருக்கிறார். இருதயத்துக்குள்ளால நம்ம இருதயம் யாருக்குரியதா இருக்க வேண்டும்? பரிசுத்த ஆவியானவருக்குரியதா இருக்க வேண்டும். அவரோடு இணைஞ்சு இருக்கணும். அல்லேலூயா. நம்ம அவரோட விலகி இருக்க கூடாது. நம்ம உலகத்தை சார்ந்து உலகத்துக்குரியவர்களா இருந்தோம் என்று சொன்னால் நம்ம இருதயம் அவரோடு உடையதா இருக்காது. உலக மேன்மை, உலக இச்சை, உலக காரியங்கள் எல்லாம் நம்மளை என்ன பண்ணுது? கீழே தள்ளி கொண்டுதான் இருக்கிறது. 4ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நாம் புத்திர சுவிகாரத்தினுடைய படியை நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீண்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தை பிறந்தவரும் அனுப்பினார். யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு நிறைவேற்றுள்ள அனுப்பினார். அல்லேலூயா. மரியாளுக்கு எப்படி வந்தார்? பரிசுத்த ஆவியானவர் உள்ள நிறைஞ்சு அவர் மூலமாக என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? வந்தார் பூமியில. அல்லேலூயா. இப்போ நமக்கு நம்ம உள்ளத்துல வரணும்னா கூட இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? விடைபடுகிறார். நம்ம இருதயத்துக்குள்ளாலே என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? வச்சிருக்கார். நமக்கு இது நேர் ஆப்போசிட்டா வச்சிருக்கார். மரியாளுக்குள்ளாலே இங்க வரும்போது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? உலகத்துல வந்தாரு. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? அப்போ இப்போ நம்ம உள்ளார எப்படி வர்றாருன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவியானவர் இதயத்துல என்ன பண்ணாரு? வருகிறார். நேர் ஆப்போசிட்டா நமக்கு வராரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். உலகத்துல இயேசு கிறிஸ்துவை தான் என்ன பண்ணாரு? பார்த்திருக்கிறாங்க. அதுக்கு சாட்சிகள் இருக்கு. அந்த சாட்சியில தான் எழுதி இருக்கிறார்கள். 4 சுவிசேஷ புத்தகமாக எழுதி இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணாலே பார்த்தது, காதால கேட்டது, அதுதான் என்ன பண்றாங்க? எழுதி இருக்கிறாங்க. வெளியே வேற எதுவுமே என்ன பண்ணல, நான்சென்ஸ் எழுதி வைக்கலங்க. ஆனா ஆண்டவர் சென்ஸ் உள்ளவரா இருக்கிறார். தேவன் சென்ஸ் உள்ளவரா இருக்கனால நம்ம எல்லாரும் கரெக்டான பாதையில நடக்கும்படியாக எல்லாரும் உள்ளத்திலே இருதயத்துக்குள்ளாயே கிரியை ஆண்டவர் தான் என்ன பண்ணார்? நடப்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளையாக அவர் இதயத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதயத்துக்குள்ளால இணைஞ்சி இருக்கிறோம்.
அல்லேலூயா. அடுத்தது எப்படின்னா முத்திரையாக, ஒரு முத்திரையாக அவருக்கு நாம என்ன பண்றோம் இருக்கிறோம். அவருடைய ஆள் தத்துவத்துக்குள்ளாக, அவருடைய ஆள் தத்துவத்துக்காக நம்ம முத்திரையாக என்ன பண்றோம் இருக்கிறோம். in his person, ஆங்கிலத்தில் in his person வருது. அவருடைய ஆள் தத்துவத்துக்குள்ளாலே நம்ம எப்படி இருக்கும், முத்திரையாய் பதித்துப்பட்டிருக்கிறோம். அவர் ஆள் தத்துவம்னா அவர் வந்து ஒரு நபர், அந்த நபருக்குள்ளாலே நாம் என்ன பண்றோம், முத்திரை கூட பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்கிற, திருப்பி நான் விலைக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஆள் மனிதரோட அந்த பர்சன் இல்லையா, அந்த நபருக்குள்ளால முத்திரை போட பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இல்லையா, நீங்க என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, முத்திரை போட பட்டிருக்கிறீர்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அவர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, நீங்க என்ன பண்ணீங்க, யாரு நீங்க விசுவாசி தானே, நீங்க விசுவாசி தானே, யாரு எதை விசுவாசிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க. அதனாலதான் நீங்க என்ன பண்றீங்க, விசுவாசியா இருக்கிறீங்க. அந்த விசுவாசி என்று சொல்றதுக்கு நமக்கு என்ன தெரிய மாட்டேங்குது. நான் விசுவாசி, நான் இந்த சபை விசுவாசி, நான் அந்த சபை விசுவாசி தான் நம்ம என்ன பண்றோம் சொல்லுறோம். இல்லமா, நான் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால இந்த சபையில இருக்கிறேன். அல்லேலூயா, அப்படிதான் சொல்லணும். அல்லேலூயா. நான் சபை விசுவாசின்னு சொல்லக்கூடாது, இந்த சபை விசுவாசி அந்த சபை விசுவாசின்னு சொல்லக்கூடாது. நான் இயேசுவை விசுவாசித்ததுனால நான் பக்கத்துல இருக்கிற சபையில என்ன பண்றேன் இருக்கிறேன். இந்த சபையோட விசுவாசின்னு சொன்னா இந்த சபைக்கு தான் நீங்க விசுவாசியா இருக்கு, இயேசு விசுவாசியா கிடையாது. புரியுதா நான் சொல்ல வருது? அந்த விசுவாசின்னு சொல்றதுன்னா அவரை உண்மையாய் நம்புறீங்க. புரியுதா நான் சொல்ல வருது? நீங்க இயேசுவை விசுவாசிங்க, இந்த சபையில ஒரு மெம்பரா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். நான் இந்த சபையில ஒரு மெம்பரா இருக்கிறதா சொல்லுவேன் ஒழிய இங்க விசுவாசியா இருக்கிறதே சொல்ல கூடாது. கரெக்டா? அல்லேலூயா. இத மைண்ட்ல வைத்துட்டு இதுக்கப்புறம் பேசும்போது தெளிவா என்ன பண்ணணும் சொல்லணும். இந்த சபையில நான் சந்தா கொடுத்து தசமபாவம் கொடுக்கிற ஒரு மெம்பரா இருக்கிறேன். சந்தா கொடுக்குறதுனா நான் என்ன இந்த சபையில ஒரு அங்கத்தினரா இருக்கிறேன். அதுக்குதான் இது, அதுதான் சந்தா கொடுக்குறீங்க. சந்தா கொடுக்குறீங்களா? இந்த வருஷம் நிறைய பேர் ஒரு வருஷம் முடிச்சு சந்தா கொடுத்தாங்க, எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியாது, மறந்துட்டு சந்தா சோகம் சந்தா வாங்க வர முடியல, ஸ்பெஷலாக தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம், அவங்களும் கல்யாணம் வாங்கி வருவாங்க இந்த மாதம். அது அவங்களுக்கும் அவங்கள்ட்ட இருந்து யாரை மாற்றி திருப்பி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும் சந்தா. பார்ப்போம், சோதனை. ஏன்னா நம்ம வந்து இங்கே உறுப்பினர், இங்கே நம்ம மெம்பராக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சந்தா நம்ம என்ன பண்ணுறோம் கொடுக்குறோம். ஆனால் இங்கே இருக்கிறதுனால நம்ம விசுவாசியாக இருக்கேன்னு சொன்னால் அதுதான் அது தவறு. அல்லேலூயா. இந்த சபையோட விசுவாசி நீங்க கிடையாது. நீங்கள் இயேசுவை விசுவாசித்ததுனால இந்த சபையில் அங்கத்தினராக இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசியா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க யாரோட விசுவாசி? யாரோட விசுவாசி? திருப்பி சொல்லும் போது நான் இந்த சபையோட விசுவாசின்னு சொல்லாதீங்க, சரியா? நான் சபையில மெம்பரா இருக்கேன், இல்லை அங்கத்தினர் அப்படிதான் சொல்லணும். நான் இந்த சபையில ஒரு மெம்பரா இருக்கு, எங்க இருந்தாலும் சரி. எப்படி நான் இந்த சபையில விக்டோரியன் சபையில ஒரு மெம்பரா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யார் விசுவாசி? மறந்துவிடாது, இயேசுவின் விசுவாசி. அல்லேலூயா, இயேசுவின் விசுவாசி. அப்போ 13ஆம் வசனத்தில் வாசித்தோம்னா, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசியான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்களுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை
விசுவாசித்ததனாலதான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுனால நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு, வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அதனால அதுக்குள்ளாலே நம்ம என்ன பண்றோம், அவருக்குள்ளாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். இயேசுவை விசுவாசித்ததுனாலதான் நம்ம என்ன பண்றோம், முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறோம், அவருக்குள்ளாலே பரிசுத்தவான்களுக்குள்ளாலே என்ன பண்றோம், முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். 14 வசனம் சொல்லுது, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் சுதந்திரவாளியா இருக்கிறீர்கள், அந்த சுதந்திரத்தின் அச்சாரமாய் அவர் இருக்கிறார், அந்த நிச்சயமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசு மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக சோதரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய தேவனும் மகிமை பிதாவுமானவர் ஞானத்தையும் அல்லேலூயா. போதும், இன்னும் அது கழிவு போனா நம்ம ஃபுல்லாக இன்னும் அதிகமாக வீட்டில் இருக்கும்போது இந்த பகுதியை வாசிச்சு பாருங்க இன்னும் அதிகமாக. அல்லேலூயா. இங்கே என்னன்னா, நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை, அவிசுவாசத்தை விசுவாசம் வருது. யார் உங்கள் மேலுள்ள விசுவாசம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலுள்ள விசுவாசம். அதனால நீங்கள் விசுவாசியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. டீப்பா நம்ம அதை போக வேண்டாம், நம்ம அடுத்தது போவோம். இந்த இதுல இன்ட்ரடக்ஷன் பார்ட்ல கடைசியா நம்ம பார்க்கணும், நம்ம நீங்க யாரு, தேவனுடைய விசுவாசியா இருக்கிறோம். அவருடைய விசுவாசத்தினால நம்ம இங்கே ஒரு நபரா இருக்கிறோம். நீங்கள் அவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீ அவர் தனி வாசஸ்தலமா இருக்கிறீர்கள். அவருடைய சரீரத்துக்குள்ளால, பரிசுத்த ஆவியானோட சரீரத்துக்குள்ளாலே நீங்கள் அவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் அவரோட ஆலயமா இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று. யாரால பெற்றிருக்கீங்க? உங்க சரீரம் தேவனால். உங்கள் சரீரத்தை என்ன பண்ணிருக்கீங்க? பெற்றிருக்கிறீங்க. இந்த சரீரம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி அல்ல. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இது என்னோட பாடி, நான் என்ன வேணா செய்வேன், நான் கீறிப்பேன், எல்லாம் பண்ணுவேன், இங்க குத்துவேன், அங்க குத்துவேன், இங்க குழாய்வேன், இங்க ஓட்டை குத்தி, இங்க ஓட்டை குத்தி, அந்த ஓட்டை வெளியே அப்படி 10 ஓட்டை போட்டு, அது என்ன இஷ்டம்? ஹலோ, உங்க சரீரத்துல ஓட்டை போடுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. உங்க சரீரத்தை தீட்டு பண்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. அது ஓனர் நீங்க கிடையாது. உங்க சரீரத்துக்கு உங்க சரீரம் யாரு கொடுத்தது? தேவன் கொடுத்தது. அந்த தேவன் வாடகை கொடுத்திருக்கிறாரு இந்த உலகத்துல வாழும்படியாக. அல்லேலூயா. இப்ப நீங்க ஆட்டோ ஓட்டினாலும் சரி, வண்டியில ஓட்டினாலும் சரி, டாக்ஸி ஓட்டினாலும் சரி, உங்களுக்கு சொந்தமா இருந்தா அது நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு வாடகை தேவையில்லை. இப்போ வாடகை ஏதாவது கொடுத்து நீங்க ஓட்டுற மாதிரி இருந்தா அதுக்கு என்ன பண்ணணும், வாடகை கட்டணும். வாடகை கொடுக்காம ஓட்ட என்ன ஆகுறது, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அது வாடகை கொடுக்காம ஒருத்தர் ஓனர்கிட்ட வாடகை கொடுக்காம வண்டி ஓட்டினா என்ன பண்ணுவீங்க? வாங்கிடுவாங்க. அதே போலதான் ஆண்டவர் அதான் பண்ணுவாரு. நீங்க உங்க சரீரத்தை ஒழுங்கா நீங்க பாத்துக்கலன்னா அந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணுவாரு, எடுத்துருவாரு. சரீரத்தை ஆஃப் பண்ணிட்டு உங்க ஆவி என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட எடுத்துருவாரு. ஹலோ. ஆனா ஆத்மா எங்க போகும்? நரகத்துக்கு தான் போகும். ஆத்மா நீங்கள் அவருக்கு இது எந்த நினைச்சீங்கன்னா நீங்கள் அவருடைய கிடையாது. அப்போ அவர்கிட்ட நீங்க என்ன பண்ணீங்க, விலகி இருப்பீங்க. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, மண்ணுக்கு திரும்பி மண்ணுக்கு போவீங்க, ஒண்ணும் இல்லாம போவீங்க. அவங்க வேண்டாட்டுவாரு. அல்லேலூயா. ஆனால் அவர் உங்கள் சரீரத்தை கொடுத்ததால அதை பரிசுத்தமா காத்துக் கொள்வது நம்முடைய கடமை. அதனால ஒருத்தருக்கு ஒரு டீம் இருக்குது, ஒருத்தருக்கு 10 பேர் கிடையாது. ஹலோ. திருமணத்துக்குள்ளால என்ன காரணம் அதுக்குதான்.
இந்த சரீரம் எல்லாம் இந்த சரீரம் பாதுகாக்கணும். சரீரம் வந்து பயங்கரமான கேடு உள்ளது. மனுஷன் பயங்கரமான கேடு உள்ளவன். அதுக்குதான் திருமணத்துக்குள்ளாக பந்தத்தை உறவை நம்ம ஏற்படுத்தி இருக்கிற திருமணம் என்கிற ஒரு காரியத்தை ஏற்படுத்தினது அதுக்காக தான். அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தி. அல்லேலூயா. அந்த ரெண்டு சரீரம் மாத்திரம் தான் என்ன போகணும், இணையவே ஒழிய வேற எதுவுமே இணையக்கூடாது. எந்த காரியமும் வரக்கூடாது. அது தவிர்த்து வேற காரியம்னா அது வந்து சரீரத்தை தீட்டுப்படுத்துற மாதிரி ஆயிடும். அல்லேலூயா. அது வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியமாய் மாறிடும். அல்லேலூயா. அது ஆண்டவர் விரும்ப மாட்டார். அல்லேலூயா. அது ஆண்டவர் விரும்ப மாட்டார். திருப்பி வாசிப்போமா? உங்கள் சரீரமானது நீங்க தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னோட சரீரத்துக்குள்ளாலே தங்கி இருக்கிறதுனால தங்கி இருக்கிற ஆலயமா இருக்கிறதா இருக்கிறாரா? உங்க சரீரம் அப்படி இருக்குதா? அது உணர்றீங்களா? எப்பொழுதும் பரிசுத்தாவின் உணர்கிறதா இருக்கிறீங்களா? இல்லைன்னா சண்டே ஏதாவது அதிகமா ஏதாவது ட்ரம்ஸ் வாசிச்சு ஏதாவது கிட்டார் வாசிச்சு கீபோர்ட் வாசிச்சு சத்தமா ஏதாவது பாட்டு பாடி நல்லா அப்படி இதுல இறங்கும்போது இறந்த பயரமா சொல்லும் போது மாத்திரம் தான் இருக்கா? அப்பதான் அவர் உணர்றீங்களா? எல்லா நேரமும் எல்லா வேலையிலையும் அவர் என்ன பண்ணுவோம், உணர்கிறவரா இருக்கணும். அப்போதான் என்ன உங்களுக்கு தெரியும் உள்ள இருக்கிறாரா இல்லையான்னு அர்த்தம். அவர் எல்லா நேரத்திலையும் உணரணும் பரிசுத்தாவினர் நீங்க அவரோட ஆலயமா இருக்கிறீர்கள். இல்லையா? அவர் தங்கும் ஆலயமா இருக்கிறீர்கள். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடையவைகள் அல்லவென்று அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவல்ல என்று அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் கிடையாது. நீங்க உங்க சொந்தம், உங்க சரீரம் உங்க சொந்தம் கிடையாது. நீங்களும் தனிமையா உங்களுக்கு நீங்க உங்களுடையது கிடையாது. நீங்க யாருடையது? ஆண்டுடையது. இல்லையா? ஆண்டவருடையவர்களா இருக்கிறீர்கள். நீங்க யாருடையவர்களா இருக்கிறீர்கள்? நீங்க யாருடையவர்களா இருக்கிறீர்கள்? ஆண்டவருடையவர்களா இருக்கிறீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. பிரியத்தில் கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்குரியவைகள் உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. அதுக்காக தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரீங்க. அதுக்காக தான் இந்த தேவனுடைய ஆலயத்தை தொழுத்துக் கொள்வதற்குபடியா வரீங்க. அவரை யாருன்னு கற்றுக்கொள்ளும்படியா வரீங்க. அவரை எப்படி இருக்கிறார் என்று கற்றுக்கொள்ளும்படியா வரீங்க. ஹalleluya. சும்மா வரல, சும்மா இங்க வந்து சும்மா உட்கார்ந்து போயிட்டு ரெண்டு கல்லை எரிஞ்சிட்டு போறதுக்காக வரல. நீங்கள் அவருடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஆலயமா இருக்குன்னா அவரை மகிமைப்படுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்தும்படியாக தான் இங்க சபைக்கு வாரீங்க. அல்லேலூயா. இன்னும் சில வசனங்களை வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 19ல இருந்து 21 வரைக்கும் வாசிங்க. யோவான் 2. இந்த ஆலயத்தை இழுத்து போடுங்கள். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 44 வருஷம் சென்றது. நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அல்லேலூயா. எதை சொல்றாரு? தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை என்ன பண்ணாரு? பேசினார். அவர் மரணத்தை குறித்து பேசி இருக்கிறார். அது காட்டினார், செஞ்சு காட்டினார். அல்லேலூயா. இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்க, நான் 3 நாள்ல என்ன பண்றேன்? எழுப்புவேன்றார். அல்லேலூயா. அப்பதான் அந்த தேவாலயத்தை என்ன பண்ணாங்க? தீட்டுப்படுத்துறாங்க. எல்லா விதமான மார்க்கெட்டுல எல்லா காரியங்களும் தேவத்துக்குள்ள புறாவிக்க ஆரம்பிச்சாங்க, கொப்புக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இது பார்த்தாங்க, இந்த பார்த்தாங்க, வரி வசூலிக்கிறது எல்லாமே எதுக்குள்ள நடந்தது? தேவாலயத்துக்கு நடந்தனால ஒரு சாட்டி எடுத்தாங்க. ஆண்டவர் எடுத்து பட்டு அடிச்சு எல்லாத்தையும் உடைச்சு போட்டாரு. எந்த பிதாவை வீட்டுல இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்யலாமா? அப்படி ஒரு பல்லப்பகையா மாற்றிருக்கீங்களே அப்படி ஒரு கோபத்துல எல்லாத்தையும் உடைச்சு போட்டு பேசும்போதுதான் இங்க சொல்றாரு, அது எப்படி சாலமோன் பெற்றாரு, இதெல்லாம் பண்ணாரு, எப்படி இருக்குது, அது நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்ப இந்த ஆலயத்தை இடிச்சு போடுங்க. 3 நாள் என்ன பண்ற? கெட்டு வைத்த அவங்க என்ன பண்றாங்க?
எப்படி கட்டாரு அவங்க காட்டுறாரு, கட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா எது கொடுத்து பேசுறாரு, தண்ணி கொடுத்து என்ன பண்றாரு, பேசுறாரு. ஹல்லேலூயா, தண்ணி கொடுத்து பேசுறாரு. இது தெரிஞ்ச வசனம் நான் அதிகம் தேர்ந்தெடுக்க. ஆனா 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 17 வசனம். 1 கொரிந்தியர் 3 16 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் அறிந்தீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஹல்லேலூயா, அப்படி அப்போ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவரை கெடுப்பார். அப்போ இந்த ஆலயத்தை குறித்து பேசல, வெளிப்புற ஆலயத்தை குறித்து பேசல. இங்க பேசும்போது வெளிப்படுத்த சாமி இந்த கல்லு மண்ணை பத்தி பேசல, அதனால கட்டப்பட ஆலயத்தை பத்தி பேசவே இல்லை. முதல்ல எப்படி சொல்ற, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களை நீங்க யாரை கெடுத்தா, உங்களை யாராவது இது பண்ணா, உங்களையே நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா அவன் உங்களை அப்பதான் அவங்க தான் என்ன பண்ணுவாரு, கெடுத்து போடுவாருங்க. அல்லேலூயா, அவனு தான் என்ன பண்ணுவாரு, ஒண்ணும் இல்லாம பண்ணி போடுவேன்றாரு. அல்லேலூயா, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அந்த பகுதி நீங்க இது வரைக்கும் வாசிச்சிருக்கும் போது நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, இந்த மாதிரி சபையில போட்டு ஏதாவது யாராவது பண்ணாங்கன்னா சபைக்கு விரோதமா செஞ்சா அவர் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒண்ணும் இல்லாம கெடுத்து போடுவார்னு சொல்லியிருக்காரு. அதுதான் என்ன சொல்லுங்க. அது ஒரு பகுதி இருந்தாலும், அது வெளிப்படையா இருந்தாலும், உங்க சரீரம் உங்களை யாராவது தொட்டேன்னா, உங்களை யாராவது கெடுத்து போடலாம் நினைச்சா, உங்களுக்கு யாராவது தீங்கு வரும்படி நினைச்சாருன்னா அவனை என்ன பண்ணுவாரு, கெடுத்து போடுவேன்ற, அவனை ஒண்ணும் இல்லாம பண்ணி போடுவேன்றாரு. ஹல்லேலூயா, அது உங்களை குறித்து தான் பேசுறாரு. முக்கியமா உங்களை குறித்து, சபையாகிய நீங்கள், அவருடைய ஜனங்கள், அவர் தப்பு மாலை பஸ்தாவின் கண்ணு ஆலயத்தை குறித்து தான் என்ன பண்றாங்க, பேசிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். 17ஆம் வசனம் வாசிக்கீங்களா? அதான் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கு, நீங்களே அந்த ஆலயம். அது மறந்துடாதீங்க, அதான் குறிச்சு வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான போட்டு வச்சுக்கோங்க. நீங்க உங்க நோட்ல கூட எழுதி வச்சுங்க. நான் தான் அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம் நான் தான் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக 2 கொரிந்தியர் 6:16 வாசிங்க. சொல்லுங்க, 2 கொரிந்தியர் 6:16. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இப்ப திரும்பி வாசிங்க. அவங்களுக்குள்ளாலே வாசம் பண்ணி, அவங்களுக்குள்ளாலே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் ஜனமா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாலே உலாவி, உங்களுக்குள்ளாலே எல்லாம் செய்து, ப்ளைனா சொல்றேன், என்ன வசனம் என்ன சொல்றேன், உங்களுக்குள்ளாலே அவர் என்ன பண்றாரு, வந்து உங்களுக்குள்ளாலே உலாவி, உங்களுக்குள்ளாலே எல்லா காரியங்களும் நடப்பித்து, அவர் என்ன பண்றாரு, உங்களுக்கு தேவனா இருப்பார், நீங்கள் அவங்க ஜனமா இருப்பீர்கள். அப்பொழுது என்ன பண்றாரு, வாசிங்க, திருப்பி வாசிங்க வசனத்தை. தேவ ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கு சம்பந்தம் ஏது? நாங்கள் அவர்கள் வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளாக உலாவி, அவர் தேவனாய் இருப்பேன், அவர் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி ஆலயமா இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. அது சொன்னனால தான் நீங்க என்ன ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. சும்மா கிடையாது, சும்மா சொல்லப்படல. அவர் உங்களுக்குள்ளாலே வந்து எல்லா காரியங்களும் நடப்பித்து, உங்களுக்குள்ளாக உலாவி, எல்லா காரியங்களும் நன்மையான காரியங்கள் செய்து, உங்களை அவர் என்ன பண்ண வேறு பிரித்து, உங்களை மேன்மையா வைத்து, இப்படி ஒரு ஸ்டேட்டஸ் உயர்வை கொடுத்து, அதான் உண்மையான ஸ்டேட்டஸ். நம்ம உலகத்துல மேன்மையா இருந்தாதான் ஸ்டேட்டஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஹல்லேலூயா. உலகத்துல கார் பங்களா BMW கார் வச்சு இருந்தாதான் அது ஸ்டேட்டஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆடி கார்லாம் வாங்கினா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறாங்க. இப்ப மல்டி ஸ்டோரி பங்களா மாதிரி கட்டினாதான்
மாதிரி வாழ்ந்தாதான் உண்மையான ஸ்டேட்டஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஸ்டேட்டஸே கிடையாது. உண்மையான ஸ்டேட்டஸ் பத்தி இப்ப பேசியிருக்கிறாரு. நீங்க அவருடைய ஆலயமா இருக்கிறதா உண்மையான ஸ்டேட்டஸ். உண்மையான மகிமை அதுதான், உண்மையான மேன்மை அதுதான். அல்லேலூயா. அவர் எனக்குள்ள இருந்தாலே நான் பெரிய ஆளியா அப்படின்னு ஒரு உணர்வு கூட இருக்கணும் நீங்க. அல்லேலூயா. நீங்க எப்ப பெரிய ஆளா மாறுவீங்கன்னா உண்மையான பரிசுத்தாவியர் எப்பொழுது உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணிக்கிறதா இருந்தால் மாத்திரம்தான். அதான் சொல்லுடைய வார்த்தை இன்னைக்கு வாக்கு தத்துவம் அது. நீங்கள் என்னிலும் என்னோட வார்த்தை உங்களிலும் நிலைத்து இருந்தால் கேட்டுள்ள எது வேணும் அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ வரும் உங்களுக்கு மேன்மை, அப்போ வரும் உலக மேன்மை எல்லாம். உலகத்தை அப்ப மேன்மையா வைப்பாரு. அதுதான் உண்மையான ஸ்டேட்டஸ். அல்லேலூயா. உலகத்துக்கு பாராட்டோ உலகத்துக்கு புகழ்ச்சியோ அதை நம்ம மேன்மையா நினைச்சிட்டு நம்ம இருந்தோம்னா கீழே விழுந்துருவோம். நேபுகாத்நேசர் அதான் பண்ணான். அல்லேலூயா. நேபுகாத்நேசர் என்ன பண்ணா? அதுதான் பண்ணான். அவன் பார்த்தா கட்டின பாபிலோன் எல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவன் வாயில உள்ள என்ன பண்ணல, பேசல. அவன் என்ன பண்ணான்? சிந்திச்சான். அத கடைசியில் என்ன பண்ணான்? பேசினான். என் மகிமைக்கு பிரதாபத்துக்கு நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா அப்படியே கீழே வெளியே அதுதான் ஒண்ணுமில்லாம விட்டார். மிருகத்தோட மோசமா போவார். அதுதான் ஆண்டவர் செய்வார். ஆண்டு கொடுக்கிற மேன்மை, ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனையை கூட்டா. அல்லேலூயா. உண்மையான உயர்வை நாடுங்கள். பரிசுத்தாவியோடு எப்பொழுதும் நிறைஞ்சவரா நீங்க என்ன பண்ணுங்க? இருங்கள். அவரை சார்ந்துங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். மனுஷன் கொடுக்கிற மேன்மை ஒண்ணும் இல்லை, புகழ்ச்சி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, பாராட்டெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வாங்கிக்கலாம் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சொல்லி போயிடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது வந்துச்சுன்னா அதே வாய்தான் என்ன பண்ணலாம்? பாத்தியா அவன் எப்படிப்பட்டவனு அப்பவே சொன்ன வாய் அதே வாய்தான் பேசுவாங்க. வாயில மனுஷன் வாயில விழாம நமக்கு நல்லது. ஆண்டு வாயில விழலாம். அதான் நல்ல ஆண்டு பேசலாம். ஆண்டு புகழ்ச்சி தான் நல்ல பயிற்சி. ஆண்டு புகழ் ஆண்டு வாயில என்ன பண்ணலாம்? அவர் வார்த்தையில வரும் வார்த்தைகள் எல்லாம் நம்பி என்ன பண்ணலாம்? ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா மனுஷன் வாயில விழுந்தா என்ன பண்ணலாம்? தப்பவே முடியாது. அது தேவலமா இருக்கும். நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்க நல்லா போச்சே பேசுவாங்க, நல்லா அது தேன் வலிகிற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் பேசுவாங்க பாருங்க, நமக்கு ஏதாவது விழுந்துட்டா நமக்கு ஏதாவது வந்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? பார்த்து வலிக்கு போயிட்டே இருப்பாங்க. அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மள யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, கிட்ட வரவே நெருங்க மாட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய மனுஷனை புகழ்ச்சி விருதாவாய் போகிறது. ஆனா தேவன் நமக்கு கொடுத்த புகழ்ச்சி நித்திய புகழ்ச்சி ஆயிருக்கிறது. அல்லேலூயா. அதை நாடுங்க, அது மாத்திரம் சார்ந்துருங்க. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிறைஞ்சிருங்க, இணைந்திருங்கள். வாக்குத்தத்தத்தை மறந்துடாதீங்க. இந்த வருஷம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும். அதனாலதான் இந்த வருஷத்தை போடலை. 2025 வாக்குத்தத்தம் நான் போடலை. இந்த வசனம் வந்து எப்பொழுதும் இருக்கணும், எப்பொழுதும் நீங்க இருக்கணும். அதுக்காக சும்மா நான் போட்டுருக்கேன். வருஷத்தை ஒரு பணமா வெறும் வருஷத்தை மாதம் போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லா நேரமும், எல்லா வருஷமும், எல்லா நொடி பொழுதும் நான் அவர்களை நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நான் என்ன கேட்கணும் அவர் எனக்கு தருவார். அல்லேலூயா. அவர் வார்த்தையில நான் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான். எந்த ஒரு நிமிஷம் கூட நான் கேப் விடக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. எந்த விதத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன்? குறை சொல்லக்கூடாது. எல்லா விதத்திலும் குறைவா இருந்தாலும் நிறைவா இருந்தாலும் எந்த சூழலிலும் நான் என் தேவனுடைய அன்பை விலகாது இருப்பேன். அப்படின்றவர்களுக்கு தான் மேன்மை வரும். அப்படி தான் ஆண்டு உயர்த்துவார். உலகம் கொடுக்கிற மேன்மை கொடுத்து பேசல, தேவன் கொடுக்கிற மேன்மை கொடுத்து பேசிட்டு. அல்லேலூயா. உண்மையான மேன்மை அதுதான். அதை நாடுகள் கத்தக்கூடிய காரியம் செய்வார். ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நேசிக்கால தம்முடைய இந்த வேலை கண்டு சொல்கிறோம். இந்த வேலை ஆண்டவரே எங்களோடு நேரம் பேசினதுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்பட்டிருக்காங்க. பிரஸ்தாவினை குறித்த மீண்டும் அதிகமான ஆழமான சத்தியத்தை நாங்கள் அறியும்படியாக நீங்கள் திருவை பாராட்டுங்க. எனவே வாரம் முழுவதும் என்னென்ன காரியங்கள் வேண்டுமானோ நடத்துங்க. ஊழியர்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியங்களிலும் ஜனங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக கிருபை பாராட்டுங்க. தடையெல்லாம் நீக்கி போடுங்க, குறையெல்லாம் மாற்றுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. ஒரு நன்மை குறைபடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தாவே
பெரிய பெரிய காரியங்கள் செய்யுங்க, பலத்த காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கிற புகழ்ச்சி தான் உண்மையான புகழ்ச்சி ஆண்டவரே, உண்மையான மேன்மை ஆண்டவரே. உண்மை நாடி இருக்கிற ஆண்டவரே, உண்மை விடாதபடி உண்மை பிடித்துக் கொள்ள முடியாது. நீர் கிருபை பாராட்டுங்க. இவரால் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லோரும் சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ரெண்டு வாங்க.